கலைகள் என்பது பிறரை மகிழ்விப்பதற்காக உருவான வழிமுறைகள். இப்போ பாட்டு பாடுறோம், நடனம் ஆடுறோம். நம்மையும் மகிழ்வித்து மற்றவர்களை மகிழ்விப்பதற்கு பெயர் தான் கலைகள். அப்படிங்கும்போது அது தமிழ்நாட்டில் தோன்றுச்சு. மனித இனம் தமிழ்நாட்டில் தோன்றுச்சு. அப்போ மனித இனம் தோன்றுவதற்கே காரணம் என்னன்னா, தன்னையும் மகிழ்வித்து பிறரையும் மகிழ்விக்க வேண்டும். தன்னையும் பாதுகாத்து பிறரையும் பாதுகாக்க வேண்டும். அந்த காரணம் தான் மனித இனம் இன்று தோன்றியதற்கான காரணம். மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் மனித இனத்தின் வாழ்நாள் இலக்கு. அதற்காகத்தான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் பாதுகாப்பாக வாழ வேண்டும், மரண பயத்தை வெல்ல வேண்டும், பிற உயிரினங்களிடமிருந்து அந்த உணவுச் சங்கிலிருந்து விடுபட்டு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் மனித உயிர்களின் நோக்கம். அப்போ கலைகள் என்பது என்னவென்றால், தன்னையும் மகிழ்வித்து பிறரையும் மகிழ்விப்பதற்கான வழிமுறைகள் தான் கலைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா கலைகள் பிறந்தது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்நாட்டில் உள்ள அந்த மொழி என்ன? தமிழ்மொழி. தமிழ் மொழிக்கு அந்த சிறப்பு இருக்கும். தன்னையும் மகிழ்வித்து பிறரையும் மகிழ்விப்பது அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்துக்காக மட்டுமே அந்த மொழியில் அதிக வார்த்தைகள், அதிக அம்சங்கள், ரொம்ப பாதுகாப்பான மொழி, பிறர் மனதை புண்படுத்தி விடக்கூடாது என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மொழி, நேர்மையான ஒரு மொழி. அதற்கென்று அப்போ நேர்மையாக இருக்கணும்னா நேர்மைக்கென்று வார்த்தைகள் தேவை. அப்புறம் பிறரை மகிழ்விப்பதற்கென்று வார்த்தைகள் தேவை, பிறரை துன்பப்படுத்தி விடக்கூடாது என்பதற்கான வார்த்தைகள். இப்படி ஒரு உயரிய நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட மொழி. இங்குள்ள மக்கள் அப்படிப்பட்டவர்கள். அந்த மாதிரி இருக்கும்போது அப்படிப்பட்ட மொழி, அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் வாழ்கிற மக்கள் இங்குதான் கலைகள் தோன்றி இருக்க முடியும். பிறரையும் மகிழ்வித்து தன்னையும் மகிழ்வித்துக் கொள்வது, அந்த நோக்கம் தானே கலைகள் தோன்றுவதற்கு காரணம். அப்படி இருக்கும்போது கலைகள் இந்த தமிழ்நாட்டில் தோன்றியதற்கு இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான காரணமாக இருக்கிறது. எல்லா பகுதிகளிலும் கலைகள் தோன்றிவிட முடியாது. ஒரு சுதந்திரம் அங்கு நிலவ வேண்டும். பிறரை மகிழ்விப்பதற்கு அதுதானே தேவை. ஒரு சுதந்திரம் அங்கே இருக்க வேண்டும், விடுதலை உணர்வு இருக்க வேண்டும், அன்பு பாசம் அந்த மொழியில் அதிகமாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு மக்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னா அந்த மக்கள் அமைதியாகவே எப்போதுமே இல்லை. அப்படி என்றால் அந்த மக்கள் பேசுகிற மொழியிலும் அமைதியாக வாழ்வதற்கான வார்த்தைகள் மிகவும் குறைவாக இருக்கும். பிறரை மகிழ்விப்பதற்கான வார்த்தைகள் மிகவும் குறைவாக இருக்கும். அதனால் கலைகள், ஒரு தமிழ் மொழிங்கிறது ஒரு முழுமையான மொழி. நமக்கு தெரிந்தவரை இது ஒரு முழுமையான மொழி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். பிறரை மகிழ்விப்பதற்காகவும் பிறரை துன்பப்படுத்தி விடக்கூடாது, நேர்மையாகவும் பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ்வதற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு முழுமையடைந்த ஒரு மொழி, நன்கு வளர்ச்சி பெற்ற முழுமையடைந்த ஒரு அறிவுபூர்வமான ஒரு மொழி. அப்படிப்பட்ட மொழி இருக்கின்ற இடத்தில்தான் பிறரையும் தன்னையும் மகிழ்விக்கின்ற கலைகள் தோன்றியிருப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என்று தோன்றியிருப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இங்குதான் உள்ளன. கலைகள் பிறந்த இடம் தமிழ்நாடு தான். கலைகள் மாத்திரமல்ல, விளையாட்டுகளே தமிழ்நாட்டில் தான் பிறந்தது. மனித வாழ்க்கைக்கான அத்தனை அம்சங்களும் தமிழ்நாட்டில் தான் பிறந்தது. விளையாட்டுகள் ஏன் விளையாட்டுகள் தமிழ்நாட்டில் பிறந்துச்சு அப்படின்னா, அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். எல்லாருமே என்னுடைய வீடியோ எல்லாமே 1, 2 ஒரு வரிசை கிரமமாக இருக்கும். அப்போ ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க, 30வது வீடியோ பார்க்குறீங்கன்னா 31வது வீடியோ எங்கே இருக்கோ அதை நீங்கள் கேட்கணும். ஒரு தொடர்ச்சியாக கேட்டு வரும்போது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். நன்றி.